السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله ومولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من قام ليلة القدر ஈமானா வயஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அவு கமா கால அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். புகழனைத்தும் ஏக இறைவனாகிய ஏக சக்கரவர்த்தியாகிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் முத்து முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை மறுமையிலும், அன்னாருடைய துவாவை பெறக்கூடிய பாக்கியத்தை இம்மையிலும் வல்ல ரஹ்மான் நாம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சாயிமீன்களான நோன்பாளிகளே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் பேர் அருளால் ரமலானின் 2 பகுதிகள் நிறைவடைந்து 3வது பகுதியினுடைய சில தினங்களை கழித்தவர்களாக 23வது நோன்பை நோற்றவர்களாக நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த துவாவை நாம் அதிகம் ஓதுவோம். 3வது 10 என்பது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய 10. எனவே நரகத்திலிருந்து விடுதலையை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். சொர்க்க வாசல் திறந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான ரமலானுடைய மாதத்திலே சொர்க்கத்தை நீங்கள் கேளுங்கள் என்று பெருமானார் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாவை நாம் அதிகமாக ஓதுவோம். அல்லாஹும்ம அஅதிக்னா மினன்னார். இறைவா, நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. வஅத்கில்னல் ஜன்னத. எங்களை சொர்க்கத்தில் நுழையச் செய்வாயாக என்ற இந்த துவா. அடுத்து பிந்திய 10 ஒற்றைப்படை தினங்களிலே அல்லது பிந்திய 10 முழுக்க லைலத்துல் கத்ர் இரவு ஆக இருக்கலாம். எனவே லைலத்துல் கத்ர் இரவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அதையும் நாம் அனுதினமும் குறிப்பாக பிந்திய 10 ஓத வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் அடைந்தால் நாங்கள் என்ன துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் அடைந்தால் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் கரீம் ஃபஅஃபு அன்னா யா கரீம் என்ற துவாவை, பாவ மன்னிப்புக்குண்டான பிரார்த்தனையை செய்யும்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எனவே பிந்திய இந்த 10 ஆகிருடைய இந்த 10 அஅதிக்னா மினன்னார் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 3வது 10 நாம் அல்லாஹும்ம குஃபிர் லனா அல்லாஹும்ம அஅதிக்னா மினன்னார் வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் என்ற துவாவையும் அதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் கரீம் ஃபஅஃபு அன்னா யா கரீம் என்ற துவாவையும் நாம் அதிகமாக ஓத வேண்டும். சொர்க்கத்தை அடையக்கூடிய இந்த சிறப்பான 10. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு செய்யப்படுகிறது. அன்றாடம் நாம் நரகத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். யார் ஒருவர் ஃபஜர் தொழுகையின் போது அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் பன்மையாக அல்லது ஒருமையாக அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் என்று 7 முறை ஓதுவார்களோ அல்லாஹ் 7 நரகத்தை விட்டும் அவருக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விடுகின்றான். அன்றைய ஃபஜருலே ஓதிய அன்றைய பகல் அவருக்கு மரணம் நிகழ்ந்தால் அந்த 7 நரகத்தை விட்டும் அல்லாஹ் அவரை விடுதலை அளிக்கின்றான். யார் மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னா என்று பன்மையாகவோ அல்லது அஜிர்னி மினன்னா என்று ஒருமையாகவோ 7 முறை யார் ஓதுவார்களோ அந்த இரவு அவருக்கு மரணம் வந்துவிட்டால் 7 நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவான் என்று அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
சஹாபாக்கள் குழுமி இருந்த சபையிலே இவ்வாறு சொன்னார்கள், நாளைக்கு கியாமத்து நாளிலே 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அவர்களுக்கு நோ கொஸ்டின் இன் யௌமல் கியாமா, கேள்வி கணக்கு என்பது கிடையாது. அல்லாஹ் நேரடியாக சிலர்களை தேர்ந்தெடுக்கின்றான். கியாமத்து நாளிலே 70,000 பேர்களை, 70,000 பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு ஒரு பெரும் கூட்டம், 70,000 கூட்டம் செல்லும் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த சபையிலே அமர்ந்திருந்த உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர், யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 பேரில் நானும் இருக்கின்றேனா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், நஅம் உக்காஷா, நீங்களும் இருக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். உடனே சந்தோஷத்தோடு உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து விட்டார்கள். பிறகு அடுத்தடுத்த சஹாபாக்கள் எழுந்திருச்சு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இருக்கின்றேனா, நான் இருக்கின்றேனா என்று. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சபக உக்காஷா, உக்காஷா முந்திக் கொண்டார் சொர்க்கத்துடைய விஷயத்திலே என்று கேட்டார்கள். அந்த கேள்வி கணக்கில்லாமல் செல்லக்கூடிய 70,000 பெயர்களிலே, அந்த பட்டியலுடைய அந்த வரிசையிலே நம்முடைய பெயரையும் அல்லாஹு தஆலா இடம்பெற செய்வானாக என்று ஒரு ஆசையோடு இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்படுகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமை என்பது எப்படிப்பட்ட ஒரு இன்னல் உடையது என்பதை அருள்மறையிலே அல்லாஹு தஆலா தினமும் குர்ஆனிலே நாம் ஓதுகின்ற ஆயத்துகளிலே சொர்க்கம் நரகத்தை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். நாளை மறுமையிலே நன்மை எவ்வளவு தீமை எவ்வளவு என்று எடை போட்டு பார்க்கப்படக்கூடிய அந்த நாளிலே ஒருவருக்கு ஒரே ஒரு நன்மை மட்டும் குறைவாக இருக்குமாம். ஒரு நன்மை மட்டும் குறைவாக இருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், ஒரு நன்மை உலகத்தில் ஏதோ ஒரு சுப்ஹானல்லாஹ் அல்லது ஒரு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த நன்மை உன்னை இன்று சொர்க்கத்துக்கு அழைத்து போகும். ஆனால் ஒரு நன்மை குறைவாக இருக்கிறது, எனவே நீ நரகத்துக்கு செல்கிறாயா என்று அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்பான். அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ், உலகத்திலே எனக்கு நிறைய சொந்த பந்தங்கள் உண்டு, என்னுடைய தாய் தந்தைகள் உண்டு, எல்லோரும் இந்த மறுமை நாளிலே இங்கே தான் இருக்கிறார்கள். அந்த ஒரு நன்மையை நான் யாரிடமாவது கேட்டு பெற்று வருகிறேன் என்று அவர் செல்வார். சரி, யார்கிட்டையாவது போய் வாங்கிட்டு வான்னு அல்லாஹு தஆலா அந்த ஒரு நன்மையை நீ பெற்று வா அப்படி என்று சொல்லி மறுமை நாளிலே சொல்ல, அவன் அந்த ஒரு நன்மையை பெறுவதற்காக, அதாவது உலகத்திலே ஆரோக்கியமாக அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்த பொழுது ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல தவறிய ஒரு நன்மை என்பது கியாமத்து நாளிலே இல்லாமல், அதனால் அவர் நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு விளிம்பில் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நன்மையை கேட்டு தன்னுடைய தாயிடத்தில் செல்வாராம். அல்லாஹ் அருள்மறையிலே பதிவு செய்து காட்டுகின்றான். வ உம்மிஹி வ அபி, ஒரு நன்மையை நாடி தன்னை பெற்றெடுத்த தாயிடத்தில் செல்வான் மனிதன். உலகத்தில் தான் கஷ்டப்பட்டு தன்னுடைய உயிரை கொடுத்து பிரசவித்த பெற்றெடுத்த அந்த தாய் ஒரு நன்மையை கியாமத்து நாளில் தருவாளா என்றால் தரமாட்டாள் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஒரு நன்மையை கேட்டு தாயிடத்தில் செல்வான், தாய் இல்லை என்று மறுத்து விடுவாள். வசாஹிபதிஹி வபனி, தன்னுடைய தந்தையிடத்தில் செல்வான். ஒரு நன்மையை கேட்டு, தந்தை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய சொத்துக்களை எல்லாம் அனுபவித்தோம், அவர் சம்பாதித்ததிலிருந்து நாம் பல விஷயத்தை அனுபவித்தோம், நமக்காக தந்தை என்பவர்கள் இந்த உலகத்திலே வேர்வையை இரத்தமாக சிந்துகிறார். ஆனால் அந்த தந்தை நாளைக்கு கியாமத்து நாளிலே மகன் தந்தையை பார்த்து, அப்பா, எனக்கு ஒரு நன்மை குறைவாக இருக்கிறது, அந்த ஒரு நன்மை இருந்தால் நான் சொர்க்கத்துக்கு சென்று விடுவேன், அது இல்லாத பட்சத்திலே இப்பொழுது நான் நரகவாகியாக ஆகிவிட்டேன் என்று சொல்லும் பொழுது தந்தையும் வசாஹிபதிஹி வபனி, தந்தையும் அவரை கைவிரித்து விடுவார், நன்மையை தரமாட்டார். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி, உலகத்தில் யாரெல்லாம் சொந்த பந்தம் என்று இவன் நினைத்து சென்றானோ, உலகத்தில் யாரெல்லாம் இவருடைய நண்பர்கள் என்று நினைத்து சென்றாரோ எல்லோரிடமும் சென்று அந்த ஒரு நன்மைக்காக கியாமத்து நாளிலே கண்ணீர் விட மாட்டான், இரத்த கண்ணீர் விடுவான் என்று வருகிறது. கியாமத்து நாளில் இரத்த கண்ணீர் விடுவான். மீண்டும் உலகத்தில் வந்தும் அமல் செய்ய முடியாது. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ரப்பனா, ரப்பே, அபுசர்னா, எல்லாத்தையும் பார்த்துட்டேன், வசமிஅனா, எல்லாத்தையும் கேட்டுட்டேன், நாளை மறுமை என்பது எப்படி இருக்கும், தொழுகையாளிகளுக்கு நீ கொடுக்கக்கூடிய சங்கை என்ன, தொழுகையை விட்டால் அதற்கான தரித்திரம் என்ன, தண்டனை என்ன, இது போன்ற கியாமத்து நாளிலே கேள்வி கேட்கப்படும் என்று அன்றே உலகத்தில் வாழும் பொழுது பள்ளிவாசலில் ஹஸ்ரத் அவர்கள் சத்தம் போட்டு எதையெல்லாம் சொன்னார்களோ இந்த காதில் வாங்கினேன், ஆனால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு விட்டேன், வாழ்க்கையை வீணாக்கி விட்டேன். ரப்பனா அபுசர்னா வ சமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன், ப்ளீஸ் கிவ் ஒன் சான்ஸ் இன் தி வேர்ல்ட், மீண்டும் உலகத்தில் எனக்கு நேரத்தை கொடு,
நான் மீண்டும் சென்று நோன்பு வைத்து தொழுது அமல் செய்து குர்ஆன் ஓதி நான் சரியான முறையில் நடந்துவிட்டு வருகின்றேன் என்று கபரிலே வைக்கப்பட்டதிலிருந்து அவன் இரத்த கண்ணீர் விடுத்து சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து காட்டுகின்றான். உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த ஆயுட்காலங்களிலே பள்ளியின் பக்கம் ஒதுங்குவதற்கு நேரமில்லை, குர்ஆன் ஓதுவதற்கு நேரமில்லை, நோன்பு வைப்பதற்கு நேரமில்லை, அல்லாஹ் சொன்ன நல்ல வழியில் அறம் செய்வதற்குண்டான நேரமில்லை. அல்லாஹ் கொடுத்த நேரத்தை எல்லாம் இந்த உலகத்தினுடைய பொழுதுபோக்கிலேயே கழித்துவிட்டு வீணான இந்த உலகத்தில் மூழ்கி அல்லாஹ் கொடுத்த 50 ஆண்டுகளோ 60 ஆண்டுகளோ 70 ஆண்டுகளோ இதுவெல்லாம் வீணாக கழித்துவிட்ட ஒவ்வொரு அடியானும் கபரிலே வைத்ததற்கு பிறகு அவன் இரத்த கண்ணீர் விடுத்து சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். உலகத்தில் செருப்பு கடை வைப்போம், அதில் தோல்வி அடைந்தால் ஜவுளி கடை வைத்து பிழைத்துக் கொள்ளலாம். ஜவுளி கடையிலும் நமக்கு சரியான முறையில் வருமானம் இல்லை என்றால் ஒரு இரும்பு கடையை வைத்து பிழைத்துக் கொள்ளலாம். துபாய்க்கு சென்றோம், சரியான வேலை கிடைக்கவில்லை, சவுதிக்கு சென்று வேலையை தேடிக்கொள்ளலாம். குவைத்துக்கு சென்றோம், சரியில்லை, கத்தாருக்கு சென்று வேலையை பார்த்து கொள்ளலாம். உலகத்தில் ஒரு விஷயம் தோல்வி அடைந்து விட்டால் அதை விடுத்து வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி காண்பதற்குண்டான ஆப்ஷன்ஸ் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் உலகத்தை நஷ்டத்தில் கழித்துவிட்டால், மறுமைக்கான சம்பாத்தியம் எதுவுமே செய்யாமல் நாம் மறுமையில் சென்று விட்டால், அப்படியா நீ ரொம்ப கஷ்டப்படுற, உனக்கு மீண்டும் உயிரை கொடுத்து மீண்டும் உன்னை உலகத்தில் அனுப்புறேன், இனி சரியா தொழுதுரு, இனிமேல் சரியா சக்காத்தை கொடுத்துரு, இனிமேல் சரியா நோன்பு வையின்னு அல்லாஹ் அனுப்ப மாட்டான். மடுவிலிருந்து பால் வெளியே வந்துவிட்டால் எவ்வாறு பால் மாட்டின் மடுவிற்கு மீண்டும் செல்லாதோ அதே போன்று மரணித்து விட்டால் மீண்டும் இந்த வாழ்க்கை கிடைக்காது, மீண்டும் இந்த வாழ்க்கை கிடைக்காது. இந்த வாழ்க்கை மீண்டும் கிடைக்காது என்பதை தெரிந்ததற்கு பிறகுத்தான் ரப்பனா ரப்பே அபுசர்னா வசமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன், ப்ளீஸ் இன்னொரு மோக்கா ஒன்று கூட, இன்னொரு தவணை ஒன்று கூட, மீண்டும் ரமலான் வந்தால் நான் எப்படி அமல் செய்கிறேன்றதை மட்டும் பாரு, எப்படி ஏத்திகாஃப் இருக்குன்றதை மட்டும் பாரு, எப்படி குர்ஆன் ஓதுறன்றதை மட்டும் பாரு அப்படின்னு கபருக்கு சென்று இரத்த கண்ணீர் வடித்தாலும் அல்லாஹ் வாய்ப்பை கொடுப்பதில்லை. அப்படித்தான் மீண்டும் ஒரு நன்மையை ஒரு மனிதரால் சம்பாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட மறுமை நாள் சொர்க்கத்தினுடைய ஒரு அடி, ஒரு ஜான் இடம் எவ்வளவு என்பதை நாம் சிந்தித்திருப்போமா? ஒரு தஞ்சாவூரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டினுடைய விலை இவ்வளவு என்று நமக்கு தெரியும். சென்னை மாநகரத்திலே ஹார்ட் ஆஃப் சிட்டியிலே ஒரு சதுரடி விலை இவ்வளவு என்று நமக்கு தெரியும். ஒரு கிரவுண்ட் என்றால் 2400 சதுரடி. ஒரு சதுரடியை மனிதன் இன்னைக்கு உலகத்தில் அழியக்கூடிய உலகத்தில் நிர்ணயித்து வைத்திருக்கின்றான். அதே போன்று மறுமையில சொர்க்கம் வேணும்னு அல்லாஹ் இடத்துல கேட்க சொல்லிங்களா ஹஜ்ரத்து? சொர்க்கத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மையை எதிர்பார்க்கிறான்? அதுக்கு காசு சம்பாதிக்கிறோமா இல்லையா? ஸ்கொயர் ஃபீட்டு 100 ரூபா, 1000 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ தான்? 1 லட்சம் ரூபாவா? 1 லட்சம் ரூபாய் கணக்கு போடுகின்றோம். நாம் வாங்கக்கூடிய இடத்திற்குண்டான அளவுக்குண்டான கணக்கு போட்டு நாம் பணத்தை நாம் ரெடி பண்ணுற மாதிரி சொர்க்கத்தை கேளுங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் சொர்க்கத்தின் ஒரு ஜான் அளவு எவ்வளவு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதையும் லண்டன் மாநகரத்தினுடைய ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு என்று நாம் சொல்கின்றோம், நமக்கு தெரியும். அதே போன்று சொர்க்கத்தினுடைய ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு என்பது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். சொர்க்கத்தினுடைய இன்றைய கணக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஜான். சொர்க்கத்தின் அளவு என்ன மதிப்பு தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கொயர் ஃபீட்டையும் கணக்கிடுங்க. லண்டன், ஜெர்மனி, இத்தாலி, அமெரிக்கா, இந்தியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, எல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மண்ணில் எல்லா இடத்தையும் கணக்கிட்டு ஒரு இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் கோடி சதுரடி பரப்புங்கள் வரும். அத்தனை லட்சம் கோடியை இன்டு போட்டு நீங்க உலகத்துடைய விலையை போடுங்க, அதுல ஒரு விலை வரும். அந்த விலையிலிருந்து ஒரு 10 மடங்கு போடுங்க, அதுதான் அதை விட இன்னும் அதிகமான மதிப்பு சொர்க்கத்தினுடைய ஒரு ஜானுடைய விலை என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். சொர்க்கத்தை அடையக்கூடிய இந்த சிறப்பான மாதத்திலே அல்லாஹ் ஒரு அமலை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். அந்த அமலை ஒரு நாள் செய்தால் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருக்கின்றதோ அது போன்ற 10 மடங்கு தூரம் நரகத்தை விட்டும் நாம் தூரமாகி விடுகின்றோம் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள். அதுதான் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அமலான இஅ்திகாஃப். ரமலானுடைய மாதத்திலே பள்ளிவாசலிலே இறை இல்லத்திலே இஅ்திகாஃப் இருக்க சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். சுன்னத்தான இஅ்திகாஃப். அந்த இஅ்திகாஃபுடைய நன்மையை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய இந்த 3வது பத்திலே சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள், உலகத்திலே எந்த அமலுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இல்லை. நரகத்தை விட்டும் இந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட எத்தனை கிலோமீட்டர் இருக்கின்றதோ அது போன்று 10 மடங்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 10 மடங்கு தூரம் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவருக்கு நரகத்தை விட்டும் அல்லாஹ் தள்ளி வைத்து விடுகின்றான் என்று சொன்னால், இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு நரகமே செல்ல மாட்டார்கள் என்பதற்குண்டான ஒரு சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அப்படி என்றால் ரமலான் பிந்தி 10 நாட்களும் நாம் இஅ்திகாஃப் இருந்தால் அதனுடைய நன்மை என்ன என்பதை நீங்கள் உங்களுடைய கால்குலேட்டரிலே நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் அதிலிருந்து 10 மடங்கு அதிகம். அதிலிருந்து 10 × 10 நாள் இஅ்திகாஃபை போட்டால் பல லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரங்கள் நரகத்தை விட்டும் இவர் தூரமாகி விடுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சிறப்பான இஅ்திகாஃபினுடைய நன்மையை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பு அல்லாஹ்வை நெருங்கக்கூடியது, நோன்போடு சேர்ந்த தர்மம். அதனால்தான் ஈகை திருநாள் என்று இந்த ரமலானை தூய தமிழிலே நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஈகை திருநாள். குர்ஆனிலே அன்னை ஃபாத்திமா அவர்கள் வைத்த நோன்பு மற்றும் அவர்கள் செய்த தர்மத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோன்பு வைத்தார்கள். அப்பொழுதுள்ள நோன்பு எல்லாம் நம்மை போன்று வயிறு புடைக்க மந்தியும் பிரியாணியும் சாப்பிட்டு வைக்கப்பட்ட சகரும் அல்ல. நம்மை போன்று கடல் பாசியும் ரோஸ் மில்க்கும் வடைகளும் விதவிதமான வகைகளை எல்லாம் வைத்து திறக்கக்கூடிய இஃப்தாரும் அல்ல. அந்த நோன்பு எப்படிப்பட்டது? பட்டினி பசியில் தான் நோன்பின் காலம் துவங்கியது. அன்னை ஃபாத்திமா அவர்கள் அப்படித்தான் சகரிலும் பேரித்தம்பலத்தை கொண்டு நோன்பு வைத்து இஃப்தாரிலே அருமை கணவர் அலி நாயகத்திரத்திலே நோன்பு திறப்பதற்கு ஏதேனும் பழங்களை வாங்கி வாருங்கள் என்று நமக்கு சொல்லிக் அவர்கள் கேட்பார்கள். அப்படி சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே சென்று உழைத்து சம்பாதித்து அதன் மூலமாக வந்த ஒரு 3 மாதுளம் கனிகளை கொண்டு வந்து அருமை மனைவிக்காக நோன்பு திறக்க கொண்டு வந்து வைப்பார்கள். அப்படி முதல் நாள் நோன்பு திறக்கும் பொழுது நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே ஒரு வாசலிலே ஒரு மிஸ்கீன் வந்து, அருமை ஃபாத்திமா அவர்களே, பெருமானாருடைய புதல்வி அவர்களே, சொர்க்கத்தின் தலைவி அவர்களே, எனக்கு பசியோடு வந்திருக்கின்றேன் என்று கேட்க தான் வைத்திருந்த அந்த மாதுளை பழத்தை அப்படியே தர்மம் செய்து விடுகின்றார்கள். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு 2 வடையில ஒரு 3 சம்சால இல்லாத ஒரு தட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வடையை எடுத்து கொடுப்பதற்கு நமக்கு மனசு வருகிறதா? சாதாரண ஒரு அல்பமான வடை, ஒரு 5 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வடை சம்சாவுக்காக இன்னைக்கு இஃப்தாரில் சண்டை போடக்கூடிய எவ்வளவு பேர் இருந்து கொண்டிருக்கிறோம். யாரும் தப்பாக நினைக்காதீர்கள். பள்ளிவாசல்ல வந்து அதிமிஞ்சி இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வீட்டுக்கு பார்சல் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு நேரத்தில் நம்முடைய முன்னோர்கள் எப்படி கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா? பள்ளிவாசல்ல கீழே உட்கார்ந்துட்டு நம்ம தாத்தா முப்பாட்டர்கள் எல்லாம் இப்படிதான் பேருதான் வாழ்ந்துருக்கிறாங்க. பள்ளிவாசல உட்கார்ந்து எந்திக்கும் போது ஜுப்பாவை லுங்கியை கீழே தட்டி விட்டு போவாங்க. ஏங்க தட்டி விட்டு போறீங்கன்னா, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய மண்ணை கூட வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு பேணுதலாக பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு தூசு துரும்பை கூட நாம் என் வீட்டிற்கு என்னை அறியாமல் ஒட்டி இருக்கக்கூடிய சட்டையில் கைலியில் இருக்கக்கூடியதை கூட கொண்டு செல்லக்கூடாது என்று பேணுதலாக வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் எம்மாத்திரம் கொண்டு போங்க, அது மிதிமிச்சமாக கொண்டு கொடுத்தாங்கன்னா தப்பு கிடையாது. இருக்கக்கூடிய ஒரு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் வெளியூர்ல இருந்து அறிமுகம் இல்லாத ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் எதுவுமே பலகாரம் வாங்கல, அவர் தட்டில் காலியா இருக்கு. இருக்கக்கூடிய ஒரு சம்சாவை எடுத்து அவருக்கு கொடுப்பதற்கு கூட எண்ணம் நம்மிடத்தில் இருப்பவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். நான் என்னையே நான் சொல்லிக் கொள்கின்றேன், எனக்கு கூட அந்த மனசு வருவதில்லை. ஆனால் நோன்பு திறப்பதற்கு அதுதான் இருக்கிறது. பட்டினியோடு வைத்த சகர், பட்டினியோடு உள்ள அந்த இஃப்தாரையும் அருமை மகளார் ஃபாத்திமா அவர்கள் தர்மம் செய்கிறார்கள். நோன்போடு சேர்த்து கொடுக்கப்படக்கூடிய தர்மம் அல்லாஹ்வுடைய அரிஷை எட்டியது. அதே போன்று 3 நாட்கள் நடக்கிறது. அல்லாஹ் அருள்மறையிலே அன்னை ஃபாத்திமா அவர்கள் வைத்த நோன்பும் 3 நாட்கள் இஃப்தார் நேரத்திலே மிஸ்கீனுக்கும் யதீமுக்கும் கைதிக்கும் தர்மம் செய்து விடுவார்கள். அல்லாஹ் அருள்மறையிலே இறக்குகின்றான், என்னுடைய அருமை மகளார் ஃபாத்திமா தான் பட்டினி கிடந்து நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மிஸ்கீனுக்காக, ஒரு தாய் தந்தை அல்லாத ஒரு அனாதை யதீமுக்காக, கைதியாக இருந்து வருமானம் இல்லாமல் வந்த அந்த கைதிக்காக தர்மம் செய்தாரே. என்று அல்லாஹ் சுப செய்தி சொல்லுகின்றான். அவர்கள் வைத்த அந்த 3 நாட்கள் வைத்த நோன்பும் தர்மமும் கியாமத்து நாள் வரை பேசும்படி இந்த சமூகத்தில் செய்வதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான் என்று சொன்னால், நோன்போடு சேர்ந்த தர்மம்
கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த தர்மத்தையும் தாண்டி அல்லாஹ் ஃபாத்திமா அவர்களுக்கு சொன்னான், வஜஸாஉஹும் பிமா ஸபரு ஜன்னதம் வ ஹரீரா. இன்னும் என்னுடைய அருமை ஃபாத்திமா அவர்களுக்கு, சய்யிதத்துன் நிசாஇ அஹ்லில் ஜன்னா அவர்களுக்கு, அவர்கள்தான் பெண்களுக்கெல்லாம் தலைவி. முதலில் பெண்களின் தலைவியாம் ஃபாத்திமா அவர்களைத்தான் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அழைப்பான். அப்படி அழைக்கப்படக்கூடிய நேரத்திலே, அந்த கியாமத்து நாளிலே எல்லோரும் ஆடை இல்லாமல் இருக்கும் பொழுது அருமை ஃபாத்திமா அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு நுழையும்படி சொல்லும் பொழுது அருமை ஃபாத்திமா அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், ஏதேனும் ஒரு கோணி பையை கொடு. உலகமே நிற்கக்கூடிய இந்த நேரத்திலே ஆடை இல்லாமல் நான் எப்படி செல்வது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்னுடைய அருமை ஃபாத்திமா அவர்களுக்கு கோணி பையா, உலகமே ஆண்களும் பெண்களும் ஆடை இல்லாமல் அம்மனமாக நிற்கக்கூடிய அந்த அமளி துளி கியாமத்து நாளிலே வஜஸாஉஹும் பிமா ஸபரு ஜன்னதம் வ ஹரீரா, சொர்க்கத்துடைய பட்டாடை கொண்டு வந்து அல்லாஹ் ஃபாத்திமா அவர்களை அலங்கரிப்பு செய்து அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய செய்வான் என்ற சுப செய்தியும் அந்த நோன்பை ஒட்டிய தர்மத்தை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிக் கொடுக்கின்றான் என்று சொன்னான். நோன்பும் தர்மம், நோன்போடு சேர்ந்த தர்மம் என்பது ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்ற சுப செய்தியை அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, பஞ்சத்தின் விளிம்பில் இருந்த சித்திக் நாயகம் அவர்கள் ஹிலாஃபத்தின் போது மதீனாவிலே ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சத்தை விட்டும் பாதுகாப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். மாணவி அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு துஆக்களில், இறைவா, பஞ்சமில்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஜகதில் பலா வ தர்கிஷ் ஷகா வ சூஇல் கலா. இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக ஓத வேண்டும். ஏனென்றால் அங்கே ஈரான், அங்கே இந்தியாவினுடைய எரிபொருள் நிரப்பப்பட்ட கப்பலையும் வாகனத்தை இங்கே அனுப்பவில்லை என்றால் பஞ்சம் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது அல்லவா? டீசல் பெட்ரோல் கிடைக்குமா கிடைக்காதா? எரிபொருள் இன்று நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அடுத்தடுத்து என்ன நிகழ்வு நம்முடைய தேசத்திலும் உலகத்திலும் அரங்கேற போகிறது என்று பயந்து கொண்டிருந்தோம் அல்லவா? அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பினான்சியல் சம்பந்தப்பட்ட ஒரு டாக்ஸ், பினான்சியல் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை இஸ்லாமிய நாடும் மறந்துவிட்டது. அமெரிக்கா ஏகாபத்திய அடிமைகளாக மாறி வட்டிக்கும் ஷேர் மார்க்கெட் போன்ற அல்லாஹ் அனுமதிக்கப்படாத பினான்சியலிலே துபாய், அபுதாபி, துபாய் போன்ற மேலை நாடுகள் எல்லாம் மூழ்கிய காரணத்தினால் இன்று அதன் மூலமாக ஏற்பட்ட வசதிகள் எல்லாம் இன்று ஆட்டம் கண்டுவிட்டதா இல்லையா? ஈரான் அடிக்கக்கூடிய ஏவுகணைக்கு இன்று துபாய், அபுதாபி போன்ற பெரும் பெரும் மல்டி பிசினஸ் மேக்னட்டுகள் இருக்கக்கூடிய பல மில்லியன் பில்லியன் குறுகிய அந்த நாட்டிலே சம்பாதிக்கக்கூடிய பெரும் பெரும் தொழில்கள் எல்லாம் இன்று முடக்கப்பட்டு ஈரானுடைய அந்த ஏவுகணை அடிக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு மிக மோசமான நிலையில் இன்னைக்கு ஈரான், துபாய் போன்ற மேலை நாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் இந்த இழப்பீட்டை சரி செய்வதற்கு சுமார் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்கிறார்கள். இன்னும் துபாயில குடிக்க தண்ணி கிடையாது. தோன்னா இந்த பெட்ரோல் டீசல் தான் வரும். அது பிரச்சனை கிடையாது. தாகம் எடுத்தா பெட்ரோல் டீசலையா குடிக்கிறது? கடல் நீரை சுத்திகரிப்பாக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பல லட்சம் லிட்டர்கள் தயாராகப்படக்கூடிய சுத்திகரிப்பு ஆலைகள், அந்த ஆலைகளின் மீது ஈரான் குண்டு வைத்தால் துபாயில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் இல்லை. கடல் தண்ணியா குடிப்பான்? கடலுக்கு மேலே பாம் ஜுமைரா என்று ஒரு சொர்க்கத்தையே உருவாக்கிய ஒரு நாட்டிற்கு இன்னைக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் பஞ்சத்தால் அல்லாஹ் அவதிப்பட வைக்க முடியும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வாழ்த்தோடு, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இந்த அமைப்பிலே அவர்கள் இந்த பொருளாதாரத்தை அமைத்துக் கொண்டால் அவர்களை யாராலும் அசைத்திருக்க முடியாது. ஆனால் அமெரிக்காவினுடைய அந்த அடிமையாக ஆகி அதன் மூலமாக அவர்கள் ஷேர் மார்க்கெட், இஸ்லாம் அல்லாத வழிகாட்டாத வட்டியின் மூலமாக அவர்கள் சில ஆண்டுகளிலே பல லட்சம் கோடிகள் சம்பாதித்து தன்னுடைய நாட்டை சொர்க்கமாக ஆக்கி வைத்திருந்தாலும் அல்லாஹ் அதை ஆட்டம் காண வைக்க முடியும். பஞ்சம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? நேற்று வரை 7 ஸ்டார் மல்டி குஷன் ரெஸ்டாரண்டிலே அமர்ந்து கொண்டு ஒட்டக மந்தியை சாப்பிட்டுக் கொண்டிருப்பவன் எல்லாம் ஈரானுடைய ஏவுகணைக்கு பயந்து ரொட்டி துண்டுக்கு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். அல்லாஹ் காண்பிக்கின்றான். அப்போ அந்த மாதிரி பஞ்சகாலங்கள் அதை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு துஆ செய்ய கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரிய சமூகம் இன்னைக்கு குர்ஆனை புறம் தள்ளிவிட்டது. இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த ஜகாத் டாக்ஸ் வரிமுறைகள், இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த இந்த முறையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அமெரிக்கா, இஸ்ரேல் எந்த குர்ஆன் யூதர்களுடைய இதை பின்பற்றாதீர்கள் என்று சொன்னதோ அதன் பின்னாடி போனா இன்னைக்கு விளைவு என்ன ஆகிவிட்டது? இஸ்லாமிய நாடுகள் எல்லா விதமான கனிம வளங்கள் இருந்தும் இன்னைக்கு ஆட்டம் கண்டுவிட்டது. இப்பொழுதுதான் சொல்கின்றார், கத்தாருடைய அதிபர் போன வாரம் சொல்லியிருக்கின்றார், தெரியாதனமாக இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நாங்கள் சல்யூட் அடித்து அடிமையாக சென்று விட்டோம். எனவே இன்று அதனுடைய விளைவுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர் சொல்கிறார்.
சவுதியில் இருக்கக்கூடிய பல அரசர்களில் ஒரு அரசர் சொல்லி இருக்கின்றார், அமெரிக்காவுடைய மிலிட்டரி தளவாடங்கள் எல்லாம், ராணுவ தளவாடங்கள் எல்லாம் எங்கள் நாட்டில் இருப்பது எங்கள் நாட்டிற்கு பாதுகாப்பு என்றுதான் நாங்கள் இதுவரை நினைத்தோம். ஆனால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட சண்டை, அதனால் ஈரான் மற்ற நாடுகளை பொருளாதார முடக்கம் செய்கிறது அல்லவா, இந்த ஈரானுடைய அடிக்கு பிறகுதான் நாங்கள் புரிந்து கொண்டோம் அமெரிக்காவுடைய அந்த ராணுவ தளவாடம் என்பது எங்கள் நாட்டை பாதுகாப்பதற்கு அல்ல, எங்களை அழித்து அமெரிக்கா பாதுகாப்பாக இருப்பதற்குத்தான் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுத்தான் இந்த அரபு நாடுகளாக தேர்ந்தெடுத்து அவருடைய ராணுவ தளவாடங்களை அமைத்திருக்கின்றான் என்று அந்த சவுதி இளவரசர் ஒருவர் சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், இப்பொழுதுதான் இவர்களுக்கெல்லாம் புத்தி வந்திருக்கிறது. ஏன் சென்ற ஆண்டு பலஸ்தீன மக்கள் கூட்டம் கும்பல் கும்பலாக செத்து கிடந்தார்களே, ஷஹீதாக்கப்பட்டார்களே, இதே இஸ்ரேலை கொடுவர்களால் பாம்பிடப்பட்டு கொத்து கொத்தாக மக்கள் கொண்டு தீர்க்கப்பட்டார்களே, அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அது நமக்கு பிரச்சனை கிடையாது, அது நமக்குண்டான பிரச்சனை கிடையாதுன்னு இதே இந்த வளைகுடா நாடுகள் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர்கள் லக்ஸரியாக வாழ்ந்தார்களே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று நாம் சொல்வதை போன்று அல்லாஹ் சொல்கின்றான், வமகரு வமகரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன், வமகரு மக்கரம் வமகர்னா மக்கரம் வஹும் லா யஷ்உரூன் ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்து மக்ரிஹிம். சூழ்ச்சி உலகத்தில் சில பேர் செய்யலாம், அந்த சூழ்ச்சிகளை உருகிடுப்பவன் அல்லாஹுவாக இருக்கின்றான். சூழ்ச்சி செய்பவன் எல்லாம் அவனுடைய விளைவு கடைசியில் அல்லாஹ்வுடைய தண்டனையாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லிக் கொடுக்கின்றானே, அல்லாஹ் அது போன்ற ஒரு தண்டனையை தான் இந்த ரமலானிலே கொடுத்திருக்கின்றானோ என்று வளைகுடா நாடு இஸ்லாமியர்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு பலஸ்தீன் மக்களை வேடிக்கை பார்த்தோம், ஈராக் மக்களை வேடிக்கை பார்த்தோம். நம்முடைய இஸ்லாமிய இனம் என்று கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கண்ணீர் விடாமல் நம்முடைய வாழ்க்கையுடைய லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் கூட வசதியை குறைக்காமல் இது நாள் வரை வாழ்ந்து வந்தோமே. அல்லாஹ் இன்னைக்கு பலஸ்தீன் மக்கள் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் கஸாவுடைய மக்கள் நிம்மதியாக நோன்பு திறக்கின்றார்கள். அவரிடத்திலே போய் கேட்கின்றார்கள், உங்களுக்கு பதட்டம் இல்லையா? உலகமெங்கும் ஏவுகணை பறந்து கொண்டிருக்கின்றது, ஜெருசலத்தில் ஈரான் அடிக்கக்கூடிய ஏவுகணை உங்கள் பலஸ்தீனில் கஸாவில் வந்து விழுந்தால் உங்களுக்கு பயம் இல்லையா என்றால் ஒரு பெண்மணி சொல்கின்றால், எங்களுக்கு அதெல்லாம் பழகி சென்று விட்டது, நாங்கள் அந்த ஏவுகணைக்கு இரையாக்கப்பட்டால் ஷஹாதத் என்ற வீர மரணம் எங்களுக்கு கிடைக்கும் என்று அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தைரியமாக இருக்கின்றார்கள். ஆனால் இன்னைக்கு அரபு நாடுகள், உலகத்தை பார்த்து பயந்த, அமெரிக்காவை பார்த்து பயந்த அரபு நாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பயப்படாத காரணத்தினால் இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பயந்து கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய தக்கபூர் உலக பெருமை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரவுடிகளுக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்திருக்கின்றான். ஈரானுடைய பொருளாதாரம் இன்னைக்கு சிறப்பாக அமைத்திருக்கிறார் அயத்துல்லா. அவர் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகும் இன்னைக்கு ஈரான்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மற்ற நாடுகளை விட, அதாவது வளைகுடா நாடுகளான கத்தார், குவைத், துபாய், சவுதி போன்ற நாடுகளை விட எண்ணெய் வளங்கள், கனிம வளங்கள் அதிகம் ஈரான்ல. ஆனாலும் ஏன் அவங்க இந்த அளவுக்கு துபாய் மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் கண்ட்ரியாக ஆகல அப்படின்னு கேட்டா, இந்த அமெரிக்க இஸ்ரேலருடைய சூழ்ச்சிகளால் அவர்களுக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு எந்த ஒரு பொருளும் பொருளாதார தடையின் காரணமாக அவர்களால் பிசினஸ் செய்ய முடியவில்லை. ஆனால் அந்த நாட்டை சரியான முறையில் அவர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். நல்ல யோசனை பண்ணி பாருங்க, துபாய், அபுதாபி, கத்தார், குவைத் இவெல்லாம் என்ன படிக்கணும்னாலும் அமெரிக்கா இடத்துல தான் கேட்குறான். என்ன காலேஜ் வைக்கிறதா இருந்தாலும், யூனிவர்சிட்டி வைக்கிறதா இருந்தாலும் அமெரிக்கா இடத்துல. நீ ஏன்டா அமெரிக்கா கிட்ட கேட்குற? இன்னைக்கு வளைகுடா நாடுகளிலிருந்து வரப்பட்ட எண்ணெய், எரிவாயு, கேஸ் இதெல்லாம் அங்கிருந்து வருவது ஈரானுடைய ஒரு இடத்துல தடை செய்யப்படுகிறது. உடனே நம்ம நாட்டு அதிபர் என்ன செய்யறாரு? ஜப்பான்ல சென்று அந்த பிசினஸ் பண்ணிக்கலாம், எரிவாயு தருகிறா, கேஸ் தருகிறா அப்படின்னு சொல்லி பிசினஸ் பண்றாருன்னா இந்திய அரசாங்கம் ஜப்பான் தானே தான், ஜப்பான் கிட்ட வாங்கணும். ஜப்பான் தானே? ரஷ்யா இடத்திலே வாங்க வேண்டும். அப்ப இவர் வாங்கக்கூடியவர், ரஷ்யா விற்கக்கூடியவர். அதுக்கு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு? இந்தியாவினுடைய பிரசிடென்ட் நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் ரஷ்யாவிடத்திலே எரிபொருளை வாங்கிக் கொள்ளுங்கள், நான் அனுமதி தருகிறேன் அப்படின்றார். நீ எதுக்கு அனுமதி தர? வாங்க போறவர் இந்தியா, கொடுக்க போறவர் ரஷ்யா. ரெண்டு பேருக்கும் நடுவில் இவன் ஏன் இடைத்தரகர்? இந்த இடைத்தரகர் வேலையை, இந்த இடைத்தரகருடைய புரோக்கர் வேலையை அமெரிக்கா இத்தனை ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றது. இந்த இடைத்தரகர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சிக்காதன்னு சொல்லி எதிர்த்த ஈராக்கை அவர்கள் மக்கள் புரட்சியால் வீழ்த்திருக்கலாம். ஈராக்கை போன்று ஈரானை அமைத்து விடலாம் என்று இவர்கள் கனவு கண்டார்கள். தலையை சாய்த்து விட்டால் ஊர் குழப்பமாக ஆகிவிடும். ஈரானிலே மக்களை இரண்டாக பிரித்து உள்நாட்டு புரட்சி ஏற்படுத்தி அதிலே குளிர்காயலாம் என்ற இவர்களுடைய திட்டத்தை அல்லாஹ் முறியடித்திருக்கின்றான்.
அப்போ சமூகத்தில் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று யூதனுக்கு அடிமையாக இருப்பது, இன்னொன்று ஒற்றுமை இல்லாமல் இருப்பது. யூதனுக்கு அடிமையாக இருந்து அவனுக்கு நாம சலாம் போட்டா ஒற்றுமையாக இல்லாமல் இருந்தால் இந்த ரெண்டு சூழ்ச்சியால் தான் இஸ்லாமிய சமூகத்தை ஈஸியாக அடிக்க முடியும். எக்ஸாம்பிள் ஈராக் மாதிரி. இப்போ ஈரான் அந்த மாதிரி அடிக்க முடியலையே, மாஸ்டர் பிளான் வேலை செய்யலையே. காரணம் என்னன்னு சொன்னா, ஈரான் அமெரிக்கா பேச்சை கேட்டு படிக்கிறார். அவன் நாட்டுக்கு என்ன தேவையோ, எத்தனை குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் வேணுமோ, யாரெல்லாம் என்ன படிக்கணுமோ, எவனுக்கு என்ன திறமை இருக்கோ அதை படிக்க வச்சான். பிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அந்த பிசிக்ஸ் சப்ஜெக்ட் அதிகமாக படிக்க வச்சான் ஈரான்ல. அதுதான் அணு ஆயுதங்களை தயார் செய்யப்படக்கூடிய விஷயம். அந்த படிப்பை அவன் படிச்சதுனால இன்னைக்கு பொருளாதார ரீதியா எவனையெல்லாம் தாக்கணுமோ சரியா பிளான் பண்ணி தாக்கிட்டு இருக்கிறான். இஸ்ரேல் அடிக்கிறான், அமெரிக்கா அடிக்கிறான், இவ ரெண்டுக்கும் சப்போர்ட் பண்ற முஸ்லிம்களையும் அடிக்கின்றான். ஆனால் அதே துபாயில இன்னைக்கு ஒரு ஆயுதம் தயார், அணு ஆயுதம் தயார் செய்யப்படக்கூடிய ஒரு கிறிஸ்டல் துப்பாக்கி தயார் பண்றதுக்கு கூட துபாயில படிக்க ஆளில, எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சான். ஏன்? இவன் சுயமா இவன் நாட்டை எப்படி பாதுகாக்கணுமோ அதுக்குண்டான ராணுவம், அதற்குண்டான எஜுகேஷன், அதற்குண்டான அமைப்பை இவன் படிக்கிற. இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் இவன் முழுமையாக அமெரிக்காவை நம்பியிருந்தான். இப்பொழுது திருப்பி அடிப்பதற்கு ஒரு பிஸ்டல் கூட இல்லாம அடி வாங்கி கொண்டு பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவெல்லாம் வரலாறு. அப்போ ஜகாத் என்ற இந்த சிறப்பான திட்டத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து ஒரு பொருளாதார ரீதியாக இந்த சமூகம் எப்படி மேம்பட வேண்டும் என்பதை, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜகாத் டாக்ஸை பற்றி இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் இஸ்லாமிய நாடுகளே அதை கைவிட்டு வட்டி என்றும் ஷேர் மார்க்கெட் என்றும் சூதாட்டம் என்றும் இன்னைக்கு பல லட்ச டாலர்கள் இன்னைக்கு சம்பாதித்தாலும் அவையெல்லாம் ஒரு காலத்தில் அழிக்கப்படும். ஏனென்றால் அல்லாஹ் சாபமிட்ட பிசினஸ் அல்லவா அவன் பண்ணியிருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு பஞ்ச காலத்தை விட்டும் பாதுகாப்பதற்கு துஆ செய்ய சொன்னார்கள். பஞ்சங்கள் இல்லாமல் இறைவா எங்களை பாதுகாப்பாயாக. இன்னைக்கு உலகத்தையே மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் இன்னைக்கு வடகொரியா அதிபர், நீ இது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டையும் அவன் வீட்டில் என்ன இருக்கு, இவன் வீட்டில் என்ன இருக்கு, இந்த அமெரிக்கா செய்யக்கூடிய இந்த மிகப்பெரிய மோசமான ரவுடி செயல்னு சொல்லலாம். அல்லது பெண்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உன் வீட்டில் நீ எத்தனை கிலோ நகை வச்சிருக்கிற, நீ எவ்வளோ தங்க வச்சிருக்கிற, அடுத்தவன் பெட்ரூமை நீ ஏன்டா எத்தி பார்க்குற, ஈராக்குள்ள அணு ஆயுதம் இருக்கா, ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்கிறான் நீ ஏன் பார்க்குற, இதையெல்லாம் இவன் பண்ற சூழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து தான் ஈரான் திருப்பி அடி வாங்கின உடனே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ட்ரம்புக்கும் நெதன்யாகுவுக்கும் வடகொரியா அதிபர் ஒரு சவால் விட்டிருக்கிறார். என்கிட்ட வந்து பார், இதுவே வடகொரியா என்னுடைய நாட்டை நீ ஒரே ஒரு சின்ன ஒரு கிறிஸ்டலால் என்னுடைய நாட்டை நீ சுட்டு தவிர்த்தாலும் ரெண்டே ஏவுகணை இருக்கு, விட்டா அமெரிக்காவே இல்லாமல் ஆக்கிடுவேன். வரைபடத்திலேயே அமெரிக்காவை இல்லாமல் ஆக்கிவிடுவேன். யாரு இவ்வளோன்னு இருக்காரு, யாஜூஜ் மாஜூஜ் மாதிரி கிம் ஜாங். யாஜூஜ் மாஜூஜ் குரான்ல சொல்லக்கூடிய சட்டம் மாதிரி இவ்வளோன்னு இருக்கிறான். கிம் ஜான் என்ன சொல்றான், ஈரான் திருப்பி அடிச்சதற்கு பிறகுதான் இவெல்லாம் டம்மி பீசுறா, நம்ம அல்லாஹ்வை இஸ்லாமியன் என்ன உணர்ந்துக்கிட்டான், அல்லாஹ்வை பயப்படாம ட்ரம்புக்கு பயந்தோம், இப்போ அல்லாஹ் நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கிறான், இப்போ உயிருக்கு பயந்துட்டு இருக்கிறோம். இப்போ ஈரானுடைய திருப்பி அடிச்சதற்கு பிறகு எல்லாம் துறிஞ்சு வராங்க. சைனாக்காரன் நீ கவலைப்படாத, உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிங் ஜாங் யாஜூஜ் மாஜூஜ் மாதிரி இவ்வளோன்னு இருக்கிறார். போன வாரம் அசால்ட்டா ஒரு மகளுக்கு சொல்றாரு, மகளே கவலைப்படாத, அமெரிக்கா நம்ம இடத்துல மோதுனா அமெரிக்காவை பிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை உனக்கு ஸ்பெஷல் சீஃப் கெஸ்டா உனக்கு எடுத்து தரேன்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட அமெரிக்கா சர்வாதிகார நாடு என்பதை அல்லாஹ் சுக்குநூறாக உடைத்து காண்பித்தானா? மன் காஃபல்லாக காஃபலஹு குல்ல ஷை, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்றார்களோ உலகமே அவர்களை பார்த்து அஞ்சும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தானே. சிங்கமாக மார்க்கத்தின் அடிப்படையில் நடைபோடக்கூடிய இஸ்லாமிய சமூகம் எல்லாம் ஆட்டு மந்தைகளோடு அல்லவா சேர்ந்து மேய்ந்து விட்டது. ஒரு சிங்கம் குட்டி போட்டுட்டு தாய் சிங்கம் நோயால செத்து போயிடுச்சு. பிறந்த அந்த சிங்கக்குட்டி தாயுடைய ஆதரவு இல்லாமல் அப்படியே தட்டு தடுமாறி குட்டி சிங்கமாக இருந்து சிங்க கூட்டத்தோடு சேராமல் ஆட்டு கூட்டத்தோடு சேர ஆரம்பித்து விட்டது. ஆடுகளோடு சேர்ந்து அல்லது ஓநாய்களோடு சேர்ந்து மேய ஆரம்பிக்கிறது. உருவத்தில் சிங்கம் நல்ல பெருசா வளர்ந்துருச்சு. உருவத்தில் சிங்கம் பெருசுதான், ஆனா அது மேல யார் கூட, ஆடோட ஓநாயோட. ஒரு நாள் காட்டின் ராஜா சிங்கம் அயத்துல்லா மாதிரி, அயத்துல்லா லயன் ஆஃப் அல்லா, த ரோர் லயன் ரோர் அப்படின்னு அவங்களுடைய அந்த ஆபரேஷனுக்கு என்ன சொல்லிருக்காங்க, சிங்கத்துடைய கர்ஜனை திஸ் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க. எல்லாருடைய கொட்டத்தையும் அடக்கி கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ அந்த சிங்கம் பெருசா வளர்ந்துருச்சு. நல்ல ஆண் சிங்கம், தாடி கீடிலாம் நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. பட் ஆனால் என்ன செய்யுது, புல்ல மேய்ஞ்சிட்டு இருக்குது, ஆடுகளோடு மேயுது, ஓநாயோட மேயுது. ஒரு நாள் காட்டின் ராஜா அசல் சிங்கம் கர்ஜனையோடு வந்தது, பசியோடு. ஒரே ஒரு ரோர், ஒரு சத்தத்தை விட்டது, கர்ஜனை விட்டது. எல்லா ஆடு ஓநாயெல்லாம் ஓடியது. அதிசயம் என்ன, இந்த ஆடோடு சேர்ந்த வளர்ந்த இந்த சிங்கமும் சேர்ந்து ஓடியது. ஏன்னா நம்ம இனத்தை சேர்ந்தவனும் சேர்ந்து ஓடுறான், நம்ம கத்துனா ஆடு தான் ஓடணும்.
ஓனாய் தான் ஓடணும். இப்போ துபாயும் சவுதியும் ஓடுறான்ல, ஈரானுடைய லயன் ரோருக்கு ஓடுறான்ல, பயப்படுறான்ல, ஊரையே காலி பண்ணிட்டு போறான்ல துபாயில இருந்து. அந்த மாதிரி சேர்ந்து ஓடு. இந்த சிங்கம் பார்க்கிறது, சரி ஆட்டை ஓனாயை பிடிக்கிறோமோ இல்லையோ, இவனை முதல்ல பிடிச்சி பாடம் கப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி போய் அந்த சிங்கத்தை பிடிச்சி வாடாங்க ஒரு கிணத்துக்கு கூட்டு வருது. ஒரு நீர்நிலை, எட்டி பார் அப்படின்னு. ரெண்டு எட்டி பார்க்குது. நீ நானும் ஒரே மாதிரி இருக்கமா? உனக்கும் தாடி எனக்கும் தாடி, நல்ல பிரம்மாண்டமா இருக்கிறோம். அப்புறம் ஏன்டா ஆட்டு மந்தையோட ஓனாய் மந்தையோட சுத்திட்டு இருக்கிற? நம்மெல்லாம் இந்த காட்டின் ராஜாடா. ஓனாயோட ஆடுகளோட மேய்ந்து கொண்டிருக்காத. வேலூர் இப்ராஹிம் மாதிரி சைத்தான மாதிரி சங்கிகளோடு சேர்ந்து சுத்திட்டு இருக்காத. சிங்கமாக வாழு அப்படின்னு அந்த சிங்கம் தன்னுடைய ராஜ நடையை கற்றுக் கொடுத்தது. தன்னுடைய ராஜ நடையை, கம்பீரத்தை கற்றுக் கொடுத்தது. தன்னுடைய கர்ஜனையை கற்றுக் கொடுத்தது. 3 நாள் பிராக்டிஸ் கொடுத்து, இப்பொழுது சென்று இந்த காட்டிலே நீ கற்றிப்பார், அப்பொழுதுதான் உன்னுடைய பவர் என்னன்னு உனக்கு தெரியும்னு சொல்லிச்சு. வந்து அது கற்றுக் கொடுத்த ராஜ நடையோடு கம்பீரத்தோடு சத்தமிட்டது போது தன்னோடு சேர்ந்து மேய்ந்த ஆடுகள் எல்லாம் ஓடியதாம். அப்பொழுதுதான் அதற்கு தெரிந்ததாம், நமக்கு இவ்வளவு செல்வாக்கும் சக்தியும் இருந்தும் நாம் ஏன் இத்தனை நாட்களாக ஆட்டு மந்தையோடு ஓனாய் மந்தையோடு ஆகிவிட்டோம் என்று. அதே போன்றுதான் இன்னைக்கு அரபு அரசர்கள், சல்மான், துபாய் அரசரே, குவைத் அரசரே, கத்தார் அரசரே, இன்னைக்கு எல்லாம் இத்தனை நாள் ட்ரம்ப் என்ற ஓநாய்களோடு, ட்ரம்ப் மாதிரி உள்ள ஓநாய்களோடு நாம் இத்தனை நாள் சவகாசம் வைத்து விட்டோமே. தவறு தவறு. சிங்கமாக அல்லவா வாழ்ந்திருக்க வேண்டும். என்ன வளம் இல்லை? எல்லா கனிம வளத்தையும் நான் கொடுத்திருக்கின்றோம். ஏன் குவைத் தீனாராக, ரியாலாக, திர்ஹம்ஸாக இந்த உலகத்தில் பெட்ரோல் டீசலை முடிவு செய்ய முடியாதா? இந்த புரோக்கர் யார்? அமெரிக்காவுடைய புரோக்கர் என்று இந்த உலகத்திற்கு அல்லாஹ் இந்த போர் மூலமாக உணர செய்ய வைத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அதே போன்று எல்லா பினான்சியல் சம்பந்தப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். கடைசியாக சில சட்டங்களை மட்டும் தெரிந்து நாம் முடித்துக் கொள்வோம். இந்த ரமலான் என்பது நோன்பை தாண்டி வசதி உள்ளவர்களுக்கு உண்டான ஜகாத் கடமை. பொதுவாக நம்ம தர்மம் என்பது என்ன நினைச்சோன்னா, வரவங்க மிஸ்கின் வீட்டு தேடி வரவங்களுக்கெல்லாம் ஒரு 10 ரூபா, 1 ரூபா, 5 ரூபா அதுக்குன்னே சில்லறை மாற்றி வச்சுக்கிறாங்க. கடைகள்ல, சில ஜவுளி கடைகள்ல ஜகாத்து புடவைகள் கிடைக்கும். ஒரு 90 ரூபா, 50 ரூபா நினைக்கிறேன், 50 ரூபா, 60 ரூபா, அதை ஒரு 100 வாங்கி எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கொடுக்கறது. இதெல்லாம் நம்ம சில பேர் ஜகாத்து நினைச்சிருக்கோம். தப்பு. இது அல்லாஹ் ஜகாத்தை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக, ஒரு இஸ்லாமிய தேசமாக இருந்தாலும், ஒரு ஊராக இருந்தாலும் செல்வந்தர்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஜகாத்து தனி. இந்த புடவை கொடுக்கிறது, இந்த வீட்டில் ஆளுக்கு 100 ரூபா, 10 ரூபா சில்லறை மாற்றி கொடுக்கிறது, இதுக்கு பேர் சதக்கா. இது தனி. இது அதிகப்படியாக கொடுக்கிறது. 3வது ஒன்று இருக்கு, ஹதியா. ஆஜரத்துகள் யாராவது தெரிஞ்சவங்க முக்கியமானவங்களை கொடுக்கிறது ஹதியா. இந்த ஜகாத்துனா என்ன அப்படின்னு கேட்டா, குடியிருக்கக்கூடிய வீட்டை கழிச்சிருங்க. ஷார்ட்டா சொல்றேன், பெருசு பிரச்சனை. இதனுடைய சட்டங்கள் என்பது பெருசு. தனிப்பட்ட முறையில் இதுக்குன்னே ஒரு ஜகாத்துக்குன்னே ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஆலிமா வச்சுக்கணும். பிகாம் படிச்சவர் இல்ல, ஆலிமா வச்சு நீங்க அக்கௌண்ட், அந்த பிகாம் உங்களுக்கு கணக்கு எழுதுறாருல, அவரோட ஆலிமா உட்கார வச்சு இவ்வளவு கணக்கு வருது ஆஜியார்னு ஒரு ஆலிம் சொல்ல வேண்டும். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் குடியிருக்கக்கூடிய வீட்டை விட்டு விடுங்கள், அத்தியாவசியமான வாகனத்தை விட்டு விடுங்கள். இது அல்லாம அசையும் சொத்து, அசையா சொத்து இருக்கும், அது மூலமா எந்த ப்ராப்பர்ட்டி மூலமா எந்த வருமானம் வராது, அதுவும் தேவையில்லை. அல்ல அதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துறான். அசையும் சொத்து ஒரு விவசாய இடமாக இருக்கு, அல்லது குடியிருப்பு பகுதி பங்களாக்களாக கட்டி நீங்க வாடகை விட்டுருக்கீங்க. அந்த வாடகை ஏன் நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா கணக்கிடுங்க, ஒரு வருஷம் ஃபுல்லா கணக்கிடுங்க. அதே போன்று வருமானம் வரக்கூடிய விவசாய இடம், வீட்டில் இருக்கக்கூடிய பவுன் எவ்வளவு? மினிமம் 10.5 பவுனுக்கு மேல, 10.5 பவுனுக்கு மேல தங்கம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த 10.5 பவுனை கழிச்சிட்டு மீதி உள்ள பவுனுக்கு ஜகாத்து கிடையாது. 10.5 பவுன் என்பது மினிமம் அவ்வளவு இருக்கணும்னு ஒரு கணக்கு. ஒரு 50 பவுன் இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு 50 பவுனுடைய விலை என்னவோ அந்த விலையிலிருந்து 100க்கு 2 ரூபாய் கட்டாயம் ஜகாத்து கொடுத்து ஆக வேண்டும். கடை வாடகை வருது, காம்ப்ளெக்ஸ் வாடகை வருது, ஒரு இடத்தின் மூலமாக வாடகை வருதுன்னு சொன்னா, அந்த ஒரு வாடகை ஒரு வருஷம் முழுக்க எவ்வளவு வருது? அந்த வாடகை 10.5 லட்சத்துக்கு மேல. 10.5 பவுன்னா ஒரு 10.5 லட்சம் ஒரு மேக்ஸிமம் மினிமம் வைங்களேன். ஒரு 10.5 லட்சத்துக்கு மேல இன்கமிங் நாம அசையும் சொத்திலிருந்து வந்தால், அதிலிருந்து கணக்கு பண்ணி, உதாரணத்துக்கு 10-15 லட்சம் வருமானம் வருது, வெளியில வாடகை, வெளி வருமானம் அசையும் சொத்துல இருந்துன்னு சொன்னா, கடன் இல்லை, அந்த அக்கௌண்ட் அந்த அளவுக்கு இருந்து கடன் இருந்தா பிரச்சனை இல்லை. கடன் இல்லாமல் இருந்தால் 100க்கு 2.5% ஜகாத்தை கட்டாயமாக கொடுக்கணும். கொடுக்காட்டா இந்த மாதிரி எந்த நேரம் வேணாலும் பஞ்சம் நம்மளுடைய பணத்தை எல்லாம் அள்ளிட்டு போயிடும். நிறைய ஊர்ல கேட்டிருக்கீங்களா இல்லையா? இவங்க எல்லாம் வாழ்ந்து கெட்ட குடும்பங்க. யார் தெரியுமா? ஜமீன்தார் குடும்பம், நாட்டாமை குடும்பம், மிகப்பெரிய இந்த அவர் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ என்னத்தா ஒரு நேரத்தில் இருந்தது, இப்போ பஞ்ச பரதேசிகளாக ஆகிவிட்டார்கள். காரணம் என்ன? முன்னோர்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த ஜகாத் என்ற இந்த தொகையை கணக்கிட்டு வருஷம் ஒரு வருஷம் ரொட்டீனா நோம்புல தான் கொடுக்கணுமா? இல்ல, நோம்புல கொடுத்தா 1க்கு 100 நிறைய நன்மை கிடைக்கிறதுனால நம்ம நோம்புல செலக்ட் பண்ணிக்கிறோம். நோம்பு டு நோம்பு இல்ல, எனக்கு அது வசதி வராது, மார்ச் டு மார்ச் வச்சுக்கோங்க, ஏப்ரல் டு ஏப்ரல் வச்சுக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட் கணக்கு இருக்குல்ல, அந்த அக்கௌண்டன்ட்டோட ஒரு ஆலிமை சேர்த்து அதுல இருந்து ஜகாத்தை கொடுங்க. அடுத்து சதக்கா கொடுங்க.
அடுத்து இன்னொன்று, எல்லாம் நேரம் பார்க்க டைம் ஆகி போச்சு. அடுத்து ஒன்று, அடுத்த வாரம் வியாழக்கிழமை பிறை பார்த்தால் வெள்ளிக்கிழமை பெருநாளாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நோன்பு நேரத்தில் இன்னொன்று ஃபித்ரா என்ற ஒரு கட்டாய கடமை. 2.5 கிலோ அரிசி அல்லது காசு கோதுமை அப்படின்னு சொல்றாங்க. 2.5 கிலோன்னா இன்னைக்கு குறைஞ்சது 1 கிலோ அரிசி 70 ரூபா. பழைய கணக்கே போட்டுட்டு இருக்கக்கூடாது, 90 ரூபா 100 ரூபான்னு சொல்லி 70 ரூபா 1 கிலோ அரிசி விற்கிதுன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் அல்லது மினிமம் வைங்க. 2.5 கிலோ எவ்வளோ தான்? 2 கிலோ 140, 140 ப்ளஸ் ஒரு 35, 175. அதான் சொல்லிட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஒரு நபருக்கு குறைஞ்சது ஒரு 150 வச்சுக்கோங்க. வீட்டில் 5 பேர் 10 பேர் நோன்பு வைக்கிறவங்க மட்டும்தான் தானே கிடையாது. வயிற்றுல ஒரு புள்ள 8 மாசம் 9 மாசம் இருக்குன்னு சொன்னா, இன்னும் 2 மாசத்துல அந்த புள்ள பறக்க போகுதுன்னு சொன்னா அதுக்கும் சேர்த்து கொடுங்கன்னு நமக்கு ஷரியத் சொல்லி கொடுக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது போன்று ஜகாத் வேற, சதக்கா வேற, அப்புறம் ஹதியா வேற என்பதை பிரித்து இந்த காலத்துல சிறப்பாக செய்யுங்கள். அப்படி கொடுக்கவில்லை என்றால் யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும். அல்லாஹ் சொல்றான், ஜகாத் கொடுக்காமல் ஏழைகளுக்கு கொடுக்காத அந்த காசும், ஏழைகளிடத்திலிருந்து வட்டி என்ற பெயரிலே ரத்தத்தை உரிந்து வந்த காசும், அண்ணன் தம்பிகளுடைய பங்காளிய சொத்துக்களை ஆட்டை போட்டு வந்த காசுகளும், இது உலகத்தில் வேண்டுமானால் உங்களுக்கு காசாக இருக்கலாம். இதுவெல்லாம் மறுமை நாளிலே அல்லாஹ் நரகத்தில் போட்டு கொதிக்க வைத்து அதை உங்களுக்கு பானமாக கொடுப்பான், உங்கள் மீது ஊத்துவான். இதுக்கு தானே ஆசைப்பட்டு அண்ணன் தம்பியினுடைய சொத்தை ஆட்டையை போட்டு நீ காசை வச்சிருந்த இந்த அப்படி அப்படின்னு அல்லாஹ் கொடுப்பானா. ஜகாத்தை கொடுக்காம ஏழைக்கு செய்ய வேண்டிய வரிகளை செய்யாமல் இருக்கக்கூடிய பணங்காசுகளை எல்லாம், தங்கத்தை எல்லாம் அல்லாஹ் உருக்கி நாளைக்கு யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜுமாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ துஹூருஹும். முதுகிலும் நெஞ்சிலும் மேலிலும் அந்த உருக்கப்பட்ட அந்த ஈயத்தை போன்று இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் அல்லாஹ் உருக்கி மேலே ஊத்துவான் என்று சொல்லப்பட்டது. அல்லாஹு தஆலா அதை விட்டும் பாதுகாத்து ஜகாத் கடமையாக்கப்பட்ட தனவந்தர்கள் ஜகாத்தை கணக்கு போட்டு உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கோ உறவினர்களுக்கோ கொடுத்து உதவி செய்யுங்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள், வியாபாரத்தில் ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வியாபாரி ஒரு 30,000 கொடுத்தா ஒரு பழக்கடை போடுவாரா? அந்த 30,000 மொத்தமா அவருக்கு கொடுங்க, அவர் சம்பாதிக்கட்டும். அந்த 30,000 கொண்டு போய் ஆளுக்கு எல்லாம் என் வீட்டுக்கு வா 500 ரூபா புடி 1000 ரூபா புடின்னு அப்படி கொடுக்காதீங்க. இப்படி முறையா கொடுங்க. அத்தா அம்மாக்கு ஜகாத்தை கொடுக்காதீங்க, பள்ளி வாசலுக்கு ஜகாத்தை கொடுக்காதீங்க. சட்டம் பெரியது. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழாதவங்க தொழுது கொள்ளுங்கள்.